ஆமீன். என் அன்பின் வாழ்த்துக்கள். டுடேஸ் மிராக்கிள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை அனைவரும் நான் வரவேற்கிறேன். மார்க் 5:36 சொல்லுது, அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடன் ஜெப ஆலயத்தின் தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசமாய் இரு என்று சொன்னார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பட்டணத்துக்கு போகும்போது அங்கே எகுரு என்ற மகளுக்கு ரொம்ப உடம்பு சரியாக இருக்கும்போது அவர் வந்து சொல்றாரு, ஐயா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, எங்கள் மகளுக்கு வந்து ஜெபிங்க, கரங்களை வச்சு ஜெபிங்க, அவர் சுஸ்தமாகுவா. ஹல்லேலூயா. அங்கே கொஞ்சம் நேரம் அதிகமானபடியால் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியல, அவர் அந்த நேரத்தில் போக முடியல. அப்பொழுது ஜெப ஆலயத்தின் தலைவன் வீட்டிலேருந்து அவர் வேலைக்காரன் வந்து சொல்றாரு, இனிமேல் என்ன பண்ணாரு, இயேசுவை தொந்தரவுபடாத, ஏன்னா அவங்க மகள் மறிச்சு போயிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் இந்த எவருடைய தோப்பனார் கலங்குகிறார், ஐயோ இயேசு கிட்ட வந்தேனே, இப்போது என்னுடைய மகள் மறிச்சு போயிட்டாலே என்று கண்ணீரோடு இருக்கும்போது அப்போ ஒரு வார்த்தை சொல்றார், எவருவே நீ பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பல காரியங்கள் உங்க வாழ்க்கையில முடிந்தது போல இருக்கலாம். இந்த வியாதி என்னை விட்டு போகாது, இந்த சூழ்நிலைகள் என்னை விட்டு போகாது, இந்த பிரச்சனை என்னை விட்டு மாறாது, எப்போதாயத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும், விடுவு காலம் இருக்குது என்று நீங்க ஒரு வேலை நீங்க பயந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசு சொல்றாரு, என்ன தெரியுங்களா, நீ பயப்படாதே, விசுவாசமாயிரு, ஏன்னா கர்த்தர் ஒரு வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்புறமா பாத்தீங்கன்னா அந்த எவரு வீட்டுக்கு போய் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, அந்த மரித்த அந்த மகளை உயிரோடு எழுப்பி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறார். ஹல்லேலூயா. அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, பயப்படாதே, விசுவாசமாயிரு. இன்னைக்கு ஏதோ காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை என் வியாதி என்னாக போகுது, என்னுடைய கடன் பிரச்சனை என்னாக போகுது, என் குடும்பத்தை என்னாக போகுது என்று பல காரியங்களை குறித்து நீங்க பயந்து கொண்டு ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதே, விசுவாசமாயிரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லா பயத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. ஆண்டவர் கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அதெல்லாம் நீங்க பயத்தோடு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு பயம் உங்களை விட்டு போக போது, அடுத்தது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. இதில் அதிகமாக நேசித்து வழிநடத்த நல்ல பிதாவே, பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அப்பா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, பயப்படாதே, விசுவாசமாயிரு. நீங்க யாரெல்லாம் எந்தெந்த காரியத்துக்காக பயமா இருக்கிறாங்களோ, இப்போது இயேசுவின் நாமத்தினால அந்த பயங்கள் அவங்களை விட்டு விலகுவதாக. ஓ, என் கடன் பிரச்சனையில சில பேர் பயமா இருக்கலாம், வியாதியில சில பேர் பயமா இருக்கலாம், சில போராட்டத்துல ஜனங்க பயமா இருக்கலாம். இப்போது இயேசுவின் நாமத்தினால எல்லா பயங்கள் அவங்களை விட்டு விலகுவதாக. இந்த name of Jesus. Right now I speak, Father, name of Jesus. Every fear get out in the name of Jesus. இப்போது அபிஷேகம் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல போவதாக இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. இப்போது எல்லா பயங்கள் அந்த வீட்டை விட்டு விலகட்டும், அவங்க சரீரத்தை விட்டு விலகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சீக்கிரமா அவங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அற்புதத்தை செய்ய போறதுக்காக நன்றி. சகலத்தை உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, விசுவாசமாக கர்த்தர் கட்டாயம் இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். God bless you all. Amen. Amen.